காணிக்கை வேள்வி அகக்கரை அகற்ற புறம்பொருள் மூலம் சுயத்தினை சுட்டி சுடும் பொருள் வேள்வி விண்ணையும் மண்ணையும் இறையையும் மனுவை பிணைத்திடும் பாலம் அணைத்திட வேள்வி அனைத்திலும் மேலாய் வேள்வியின் அடியும் அதனது முடியும் ஆகிய வேள்வி கொடைந்த தன்னிகரற்ற அற்புத வேள்வி திருவேள்வியின் அடிக்கையை உரிய பக்குவ நிலையில் பார்ப்போர் கேட்போர் மெய்ப்பொருள் உணரவும் நிறையருள் பெறவும் மரம்பல தருவான் வேள்வி திருமகன் வேள்வி திருமகன் கண்ணீரில் துடித்தோம் செந்நீரில் குளித்தோம் புண்பட்டு புதை குழியுள் நன்னீரின்றி மடிந்தோம் கண்ணீரில் துடித்தோம் செந்நீரில் குளித்தோம் புண்பட்டு புதை குழியுள் நன்னீரின்றி மடிந்தோம் அன்னையரை இழந்தோம் தந்தையரை பிரிந்தோம் அன்னையரை இழந்தோம் தந்தையரை பிரிந்தோம் இன்னமோது பிஞ்சுகளும் வெந்ததுயர் அறிந்தோம் இன்னமோது பிஞ்சுகளும் வெந்ததுயர் அறிந்தோம் என்ன பிழை செய்தோம் இறைவா பெரும் இன்னல்களின் நோவதென்ன முறையா என்ன பிழை செய்தோம் இறைவா பெரும் இன்னல்களின் நோவதென்ன முறையா பொருளை அஞ்சலித்து போற்றுதற்கு ஆதிப்பொருளை அஞ்சலித்து போற்றுதற்கு ஆரறிவு மண்ணுயிர்கள் விழைந்தார் அனைத்தும்
சோதிக்கனி பொருள்கள் அழித்த காணிக்கை கொடுத்தார் காணிக்கை பக்தனுக்கு பேர் சொல்ல மகன் ஈசாக்கியிருந்தார். அவ்வோர் குழந்தை செல்வத்தை ஈசனுக்கு பலியாக்க பலிக்களம் நடந்து சென்றார். வானமிட்ட கட்டளையை ஆபிரகாம் நிறைவேற்றும் வேளை தேவ தூதன் கரம் தடுத்தான். மெய் தானம் செய்யும் பக்குவத்தை மேதினி குணர்த்தியபின் தந்தை ஆசீர்வதித்தார். மெய் தானம் செய்யும் பக்குவத்தை மேதினி குணர்த்தியபின் தந்தை ஆசீர்வதித்தார். கண்டு மண்ணிலே கீழ் திசை முனிவர்கள் வியந்தனர் விரைந்தனர் வினவினர் அரசன் எருசலேம் ஆண்ட மன்னன் நேரோதிடம் குழம்பிய மன்னன் கூட்டிய சபையில் குழந்தையின் வரவை உறுதி செய்துரைக்க வந்தவர் வணங்க வாழ்த்தியனுப்பினார். காட்சியை கண்டபின் வந்து சொல்லும் என பஞ்சமாய் கூறினான் நஞ்சினும் கொடியோன். சென்றவர் வந்திலர் என்றதால் சீறினான். வென்றனை எனையோ எனவரி கொண்டான். பாலகர் உயிரை பறிக்க உத்தரவு. காவலர் தேடினர் குழந்தைகளையே, கையில் பிடுங்கினர் மழலைகளையே, கண்ணீர் சிந்திட தாய் குலத்தோர் கதறி மடிந்தன பிஞ்சுயிர்கள். நசரேத்து திரை
இட்டாள். இறுதி வேள்வியின் புரியாம் தவமுனி உறுதி சான்று ஊமையாகியது. வேள்வி திருமகன் பயணம் தொடர வேள்வி கணைகள் வியப்பால் எழுந்தன. குருடர்கள் பார்த்தனர், செவிடர்கள் கேட்டனர், ஊனமுற்றோர்களும் உடன் குணமடைந்தனர். இறந்தவர் உயிர்த்தனர், தீயவர் திருந்தினர், துன்பப் பிடியிலே சிக்கியோர் மீண்டனர். தலைவர்கள் புறவர்கள் சமய விற்பனர்கள் நிலை தடுமாறின, நிம்மதி இழந்தனர். கடவுளின் ஒரே மகன் என்றது பழி என கடிந்து மொழிந்தவர் சதித்திட்டம் தீட்டினர். இறைமகன் இயேசுவ தந்தையின் உழைப்படி மறைமொழி நிறைவுறும் காலத்தை உணர்ந்ததால் பெருமை தாவீது மன்னவன் மகன் எருசலேம் நகருக்கு பவனியை சென்றனர். சிங்கக்குலம் வாழ தங்க மகன் வந்தான், தாரணி மகிழட்டுமே, தாசரும் புகழட்டுமே. சிங்கக்குலம் வாழ தங்க மகன் வந்தான், தாரணி மகிழட்டுமே, தாசரும் புகழட்டுமே. குலமகனே வாழ்க, கோமகனே வாழ்க, குவலயம் போற்றும் தூயவனே வாழ்க. சிங்கக்குலம் வாழ தங்க மகன் வந்தான், தாரணி மகிழட்டுமே, தாசரும் புகழட்டுமே. உன்னத வாழ்வில் உயர்ந்த நற்குருவே, மன்னன் தாவீதின் மங்கள தருவே. உன்னத வாழ்வில் உயர்ந்த நற்குருவே, மன்னன் தாவீதின் மங்களத் தருவே. உன்னத வாழ்வில் உயர்ந்த நற்குருவே, மன்னன் தாவீதின் மங்களத் தருவே. குலமகனே வாழ்க, கோமகனே வாழ்க, குவலயம் போற்றும் தூயவனே வாழ்க. சிங்கக்குலம் வாழ தங்க மகன் வந்தான், தாரணி மகிழட்டுமே, தாசரும் புகழட்டுமே. சிங்கக்குலம் வாழ தங்க மகன் வந்தான், தாரணி மகிழட்டுமே, தாசரும் புகழட்டுமே. தாரணி மகிழட்டுமே,
கூடமா? ஓ ஓ களங்கமே, உனது பெயர்தான் ஆலயமா? ஆலயக்குறவர்களே, கண்டிக்கத்தக்க செயல்பாட்டை ஏன் தடுக்காதிருக்கிறீர்கள்? தூய்மையான இவ்விடத்தை விட்டு அகன்று செல்லுங்கள். உங்களுடைய பொருட்களையும் கொண்டு செல்லுங்கள். மேலிடத்து உத்தரவுடன் தான் நாம் இதை விற்பனை செய்கின்றோம். எல்லாமே கோயில் காணிக்கைக்குரியவை. போதகரே, நாம் இவைகளை காணிக்கை செலுத்தக்கூடாது. அதுதான் நமது கட்டளையா? ஆலயத்துக்கு வெளியே இப்பொருட்களை விற்பதற்கு போதிய இடம் உண்டு. எனது இல்லம் அனைத்து மக்களும் வேண்டுதல் செய்யும் புனித மையம். நீங்களோ இதை கள்வர்களின் குகையாக்கி விட்டீர்கள். போதகரே, இப்படி யாரும் படித்ததில்லை. நீர் எந்த அதிகாரத்துடன் இதை செய்கின்றேன்? அப்படி ஒன்று ஒன்றாண்டால் அதை அற்புதம் ஒன்றால் அசாத்தியப்படுத்தும். புதுமை புதுமைதானே நீங்கள் கேட்பது? இவ்வாலயத்தை இடியுங்கள். 3 நாட்களுக்குள் மீளவும் கட்டி எழுப்புவேன். பேராலயத்தை கட்டி முடிக்க நமது முன்னோர்களுக்கு 46 ஆண்டுகள் 46 ஆண்டுகள் கடுமையாக உழைத்தனர். நீர் 3 நாட்களில் கட்டி முடிக்க போகின்றேன். சரி சரி, கட்டி முடியும். 3 நாட்கள் கட்டி முடியும். இவர்கள் வாழ்த்துவதை கேட்டீரா? போலவரே, 3 நாட்களுக்குள் இப்பேராலயத்தை கட்டி முடிக்க கூடிய நீர் முதலில் இவர்கள் வாழ்த்துவதை தடுத்து நிறுத்தும். இவர்கள் பேசாது விடில் கற்களே வாய் திறந்து பேசும். வாழ்த்துங்கள். நன்றாக வாழ்த்துங்கள். உளரை கத்தி கூத்தாடுங்கள். குழந்தைகளினதும் பால்குடி மரவா பச்சிலம் பாலகர்களினதும் வாயிலிருந்து இறைவா, நீர் உம்முடைய புகழை பரப்புகின்றீர் என்ற இறைமொழியை நீங்கள் அறிவீர்கள். விவேகிகளுக்கும் மதிநுட்பமுடையோருக்கும் அல்ல, கள்ளம் கபடமற்ற சிறுவர்களுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்படுகிறது. இப்படி திருச்சுடைய போதகரை இன்றுதான் நான் பார்க்கின்றேன். இவர் நசரேத்தில் தோன்றிய இறைவாக்கினர். இப்பேராலய வரலாற்றில் இத்தகைய நிகழ்ச்சி நடந்தது இதுவே முதல் தடவை. ஆனால் நமது சமய தலைவர் இவரை என்ன சும்மா விட போகிறார்கள்? அற்புதமான ஜெருசலேம், ஓ என் ஜெருசலேம், அமைதியை தரும் நாளையும் வாய்ப்பையும் நீ அறிந்திருக்கவில்லை. உனக்கு நிகழ இருப்பதை நினைக்க என் உள்ளம் வேதனைப்படுகிறது. என்ன நடக்க போகிறது? அந்த நாள் உன்னுடைய எதிரிகள் உன் எல்லைகளை சுற்றி வளைத்து உன்னை தாக்குவர். எல்லைகளையும் அங்குள்ள மக்களையும் அழைத்து கொன்று குவிப்பர். கல்லின் மேல் கல்லும் இருக்காது. குருவே, இது எப்போது ஏன் நடக்க வேண்டும்? ஜெருசலேம் தனது மீட்பின் காலத்தை அறிந்திருக்கவில்லை. என்னோடு வாருங்கள். நான் இறுதி முறையாக என் தந்தையின் இல்லத்தினுள் செல்கிறேன். நீங்கள் என்னுடன் தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களை விட்டு பிரியும் காலம் நெருங்கிவிட்டது.
வளமை போல் மருமகன் பாவிகளின் கைகளில் கையளிக்கப்படுவார் என்ற பாடத்தை நல்ல காலம் ஒப்பிக்கவில்லை. குருவே, குருவே, ஓரிரு நாட்களுக்கு மட்டும் போதுமான பணமும் பொருட்களும் நம்மிடம் உள்ளன. நீர் நம்மை விட்டு எங்காவது பிரிந்து செல்வதானால் நாளையை பற்றி அதிக கவலை வேண்டாம் ஜூதாஸ். வானத்து பறவைகளைப் பார், மண்ணிலே வளரும் புல் பூண்டுகளைப் பார். இவைகள் வாழ்வதற்கு எம் தந்தை வழி செய்யவில்லையா? நான் எனது கடமை பற்றியும் சிந்திக்க வேண்டும். குருவே, நம்மிடத்தில் உள்ளது போதுமானதாக இல்லை. அதுதான் ஜூதாஸ், உனக்கு எந்த ஒரு குறையும் வராது என்பதை நம்பு. என் தந்தையின் பராமரிப்பை எண்ணிப்பார். உறுதியாயிரு. குருவே, இருப்பில் உள்ளது குறைய குறைய அச்சம் வருவது இயல்புதானே. ஜூதாஸ், நாம் அஞ்ச வேண்டியதற்குத்தான் அஞ்ச வேண்டும். என் குருவுடன் உள்ளே செல்வதா, வெளியே நிற்பதா? உங்களை குப்பை குளங்களுடன் கண்டேனே. விளங்கவில்லையே. அன்று இயேசுவுக்கு வாழ்த்து பாடி ஊர்வலம் வந்தார்களே, அவர்களுடன் அதுவா? அரும்பெரும் மாற்றல் படைத்த இறைவாக்கினர் ஆரவாரமாக வருகிறார் என்றார்கள். சென்ற வாரம் பெத்தானியாவில் இறந்த லாசர் என்பவரை உயிர்ப்பித்தவர் பக்தர்கள் சூழ வருகிறார் என்றார்கள். அதனாலேதான் பேயின் வல்லமையினாலும் புதுமைகள் செய்யலாம். எதிரியாத முட்டாள். அவரை நேரில் பார்த்த போது ஏதோ ஒரு வியப்பான இறையருள் இருப்பதை உணர்ந்தேன். இறையருளா அல்லது ஏமாற்று வித்தையா? கழுதை குட்டி மேல் ஏறி அமர்ந்து மீட்பர் எதிர்பார்க்கப்படுபவர் வருவார் என்றுதானே எமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஜேசுகம் சமய விரோதி, நச்சு கருத்துக்களை நாட்டில் பரப்பும் நயவஞ்சக துரோகி. இது கூட உமது காதுகளில் விழவில்லை போல் தெரிகிறது. நீங்கள் மோசேஸ் உட்பட நமது மூதாதையர்கள் விட்டு சென்ற உண்மை கருத்துக்களுக்கு எதிராக போதிக்கும் ஒருவனுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுத்து பேசுவதே தவறு. தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் நீங்கள். மோசேசும் இறை வாக்கினர்களும் கூறியவைகளை கைவிடப் போகிறீர்களா? மோசேஸ் முறைவாக்கினரும் காட்டிய வழியில் மட்டும்தான் நாம் நடப்போம். அதில் இரண்டாம் கருத்துக்கே இடமில்லை. சற்று சிந்தியுங்கள். உங்களுக்கு யார் இறைவாக்கினரின் போதனைகளை விளக்குவர்? முறையாக படியாத ஒரு முட்டாளா அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது பேரவை பெரியோர்களா? நமது சமய தலைவர்களையும் குருக்களையும் தவிர வேறு யாரும் நமக்கு இல்லை. அப்படி என்றால் இயேசு போன்ற குருட்டு வழிகாட்டிகளை எவ்வாறு கும்பிட்டு அவர் பின் செல்வீர்கள்? நாம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம். நம் தலைவர்களே இறை வழிகாட்டிகள். அவர்களையே பின்பற்றுவோம். மோசேஸ் நமது இறைவாக்கினர், அவர் நமது வழிகாட்டி. இறைவன் வாழ்த்தப்படுவாராக. வாழ்த்தப்படுவாராக. இறையாசி உங்களுக்கு நிறைவாக கிட்டும். உள்ளே செல்வதா, வெளியே நிற்பதா? அவரது வியத்தகு செயல்கள் நாம் எதிர்பார்த்த மீட்பென நம்ப வைக்கின்றன. இன்றைய ஊர்வலத்தில் தான் தாவீது மன்னனின் வாரிசு என்பதை ஏற்றுக்கொண்டார். நான் கண்ட கனவு புதிய புகழ் பூத்த அரசு, அதில் எனக்கு ஒரு அரியாசனம்.
ஒருவேளை பிரிவு, பாடுகள், மரணம் என்றெல்லாம் பேச்சடிபடுவது பெரும் சந்தேகத்தை கிளப்புகிறது. இவரை பின்பற்றினால் வறுமையும் சிறுமையும் தான் என்னை பின்தொடர். தக்க சந்தர்ப்பத்தில் நான் இவரை விட்டு விலகியாக வேண்டும். அதற்கான நேரம் வந்துவிட்டது போல் தெரிகிறது. இவர் உண்மையாகவே ஓர் அரசை நிறுவத்தான் போகிறாரா என்பது பற்றி சோதித்து பார்த்தால் சக்கரை ஜூதாஸ் தனியே ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி இருப்பது போல் தெரிகிறது. இயேசுவை சேர்ந்த மற்ற அடியார்கள் எங்கே? இயேசுவுடன் கோயிலுக்குள் சென்று விட்டார்கள். நீ மட்டும் இங்கு நின்று எதை பற்றி சிந்திக்கிறாய்? உண்மையை சொல். உன்னுடைய உள்ளத்தில் பல கேள்விகள் எழும்பியுள்ளதை உன்னுடைய முகம் படம் பிடித்து காட்டுகிறது. இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. முன்பு சில தடவைகளில் நீ எதையும் மறைக்காது கூறியுள்ளாய். இப்போதுள்ள குழப்பமான மனநிலை என்னால் எதையும் கூற முடியவில்லை. என்னை மன்னித்துக் கொள். நீ எதையும் கூற வேண்டாம். அனைத்தையும் என்னால் ஊகித்துக் கொள்ள முடியும். எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி? யூதாஸ், காலம் வரும் பொழுது நான் சொல்வேன். அது உன் குருவை பற்றியது. என் குருவா? சரி, உதவி செய்தால் கைமாறி எதிர்பார்க்கலாமா? யூதாஸ், நாம் மீண்டும் சந்திப்போம். சென்று வருகிறேன். எருசலேம் நகரம் இன்று பெரும் குழப்பத்தில் மூழ்கியுள்ளது. தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்ட பின் அக்கம் பக்கத்தில் நிறுத்தப்பட்டுள்ள ரோமை படைவீரர் சிலர் வரப்போகும் பாஸ்கா திருவிழாவில் அசம்பாவிதங்கள் ஏற்படலாம் என்ற அச்சத்தில் நமது நகருக்குள் குவிக்கப்பட்டுள்ளனர். இயேசுவை பற்றி எமக்கு கிடைக்கும் செய்திகள் மிகவும் குழப்பமானவை. ஏற்கனவே அவனை ஒரு இறைவாக்கினர் என்று மக்கள் பலர் நம்புகின்றனர். மக்களின் தலைவர்களாகிய கள்ளஞானிகள் என்ற பட்டத்தை சூட்டுகிறான். குருட்டு வழிகாட்டிகள் என்கின்றார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் வெளிவேடக்காரர் என்று மக்களை எமக்கு எதிராக தூண்டி இருக்கிறான். புதிதாக எதிர்த்தான் சொல்லிவிட்டார். அருளம், அவர் வனத்தில் வாழ்ந்த ஞானி. அவர் கூறியதையே இவனும் மீளளிக்கை செய்கின்றான். அன்பு செய்யுங்கள் என்ற போர்வையில் நம் சமூகத்தை பிளவுபடுத்துகிறான். அதை நானும் ஏற்றுக்கொள்கின்றேன். கேள்விகள் கேட்டு பொறிக்குள் வெளுத்துவதற்கு மட்டும் முனைந்தோம். கடு தோல்வி அடைந்தோம். ஓய்வு நாள் ஒழுக்கத்தை அவமதித்தான். விலைமாதர் மட்டில் இரக்கம் காட்டுகிறான். நமது தந்தை ஆபிரகாம் முன்பே தான் இருந்ததாக பறைசாற்றினார். அபச்சாரம். சட்டமும் ஒழுங்கும் மனிதர்களுக்காக மட்டும்தான் இருக்க வேண்டுமே ஒழிய சட்டத்துக்காக மக்கள் அல்லர் என்கின்றார். எருசலேம் நகருக்குள் ஊர்வலம் வந்ததை பார்த்தீரா? தாவீதின் மகன் வாழ்க வாழ்க என்று மக்கள் அவனை போற்றி ஆர்ப்பரித்ததை கேட்டீரா? இப்பெருவிழாவை பயன்படுத்தி மக்கள் அவனை அரசன் என்றும் பிரகடனம் செய்வார்கள்.
இஸ்ரவேல் இனத்தின் அரசன். அரசன் என்றாலும் பரவாயில்லை, பாவங்களை மன்னிக்க தன்னால் முடியும் என்று பறைசாற்றி வருகின்றான். நானே வாழ்வு வழி என்று அம்பட்டம் அடிக்கிறான். மாமனாரே, திருப்பேரவையைச் சேர்ந்த பலரின் முறைப்பாடுகளை கேட்டு சலித்து போய்விட்டேன். இன்று இதற்கான ஒரு முடிவெடுப்பதற்கு தங்களது ஆலோசனையை கோருகிறேன்.